ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பிளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். எவ்வளோ சீக்கிரமா, அதாவது ரொம்ப சீக்கிரமா பிளவுஸ் எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட் பண்றது ரொம்ப ஈஸியா கட் பண்ணிடலாம். மிஞ்சி போனா ஒரு 10 இல்ல 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? எப்படி கட் பண்றேன் அப்படிங்கறத பார்க்கலாம். கஸ்டமரே லைனிங் எடுத்து கொடுத்துட்டாங்க. பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுல நம்ம எப்படி கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 37 இன்ச் பாடி சைஸ், 80 பாயிண்ட் லைனிங் இருக்கு. இதை வச்சு எப்படி நம்ம கிராஸ் கட்டிங் போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல மேல கீழே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேக் கட் பண்றேன். எப்பவுமே கட் பண்ணும்போது நம்ம கட் பண்றது கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு யோசிச்சுட்டுலாம் கட் பண்ணாதீங்க. கண்டிப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டிச்சிங் 1.5 இன்ச் விடுவோம் இல்லையா, மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸோட உயரம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். பதிமூணு முக்கால் வருது. அது கூட ஒரு 1/2 இன்ச் பிளஸ் பண்ணி 14.25 மார்க் பண்ணிக்கலாம் மேல ஸ்டிச்சிங்காக. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி போட்டாச்சு. கோடு போட்டு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக விட்டோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அப்படியே இதை மடிச்சு கழுத்தோட உயரம் மார்க் பண்ணுவோம்ல, அதுக்காக இப்படி பிளவுஸ் பேக் சைடு 2ஆ மடிச்சு நல்லா இப்படி இழுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஸ்டிச்சிங்காகவும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹாம்கோலோட உயரம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது 33 இன்ச்சு 37 இன்ச்சு சைஸுங்கிறதுனால நான் 2.25 வச்சுக்கிறேன். இன்ச் வச்சுட்டேன் கழுத்து ஓப்பனுக்கு. ஷோல்டர் வந்து 2.25, அது கூட ஒரு 3/4 இன்ச் பிளஸ் பண்ணி நான் 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இங்க மேல 2.25 வச்சோம் இல்லையா, கீழே 2.5 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஆம்கோலோட உயரம் வந்து 5.9 வருது. 5.25க்கு ஒரு புள்ளி அடுத்தாப்புல 5.9, இங்க 5.25. இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டு இங்க இருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த ஹாம்கோல் உயரத்துல இருந்து பாதி மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அடுத்து மார்பு சுற்றளவு இங்க இருந்து கரெக்டா அந்த கழுத்து எங்க முடியுதோ அதுக்கு நேரம் நல்லா அப்படி இழுத்து எடுத்துக்கலாம். 18 இன்ச்சு, 18ல பாதி 9.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்ப ஹாம்கோல் ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஓகேவா? ஹாம்கோல் ரவுண்ட் போட்டாச்சு. அடுத்தது அளவு பிளவுஸ்ல ஹாம்கோல் ரவுண்டு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருந்து கரெக்டா அந்த வளைவு எங்க இருக்கோ அதுக்கு நேரம் போய் பார்த்துக்கலாம். 8 இன்ச் வருது. அதே சேம் இதுல 8 இன்ச் வருதான்னு பார்க்கலாம். கரெக்டா 8 இன்ச் வருது. இங்க என்ன அளவு வருதோ கீழே அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். 11.25. 2 இன்ச் தையலுக்கு விட்டுருக்குறோம், அதோட சேர்த்து டோட்டலா 11.25. இங்க கீழேயும் 11.25 மார்க் பண்ணி போட்டாச்சு. கீழே ஒரு 1/4 இன்ச் நம்ம எப்பவுமே கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம மடிச்சடிக்கிற அந்த 1.5 இன்ச். ஓகேங்களா? அவ்வளவுதான். கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணி எடுத்துட்டு இந்த 2 இடத்துலயும் சிசர் கட் கொடுத்துக்கலாம். மடிச்சு அடிக்கிற இடத்துல கீழே இந்த கிராஸா இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, பேக் கட் பண்ணியாச்சு. இது கிராஸ் கட்டிங்கிறால ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம், 2 கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 4 மடிச்சு போட்டு இந்த எட்ஜில் லேசா கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, கட் பண்ணுறதா போட்டு இது 1/4 இன்ச் நம்ம ஸ்டிச்சிங்காக தையலுக்கு. பேக் சைடு ஸ்லீவை திருப்பிட்டு கை சுற்றளவு எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கையோட உயரம் எவ்வளோ அப்படின்னு நல்லா மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டா. ஸ்பீடா பண்றேன்னு சொல்லிட்டு அளவுகளை மாத்தி வச்சிடக்கூடாது. ஸ்பீடாவும் பண்ணணும், அளவுகளும் கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா, டவுட்டா இருந்தா 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு திருப்பி மார்க் பண்ணிக்கிறனால ஒன்றும் இல்லை. நமக்கு அளவுகள் கரெக்டா இருந்துச்சு, நம்ம கட்டிங்ல வந்து கரெக்டா 50% கரெக்டா கட் பண்ணிட்டாலே ஸ்டிச்சிங்கும் நீட்டா வந்துடும். ஓகேங்களா, வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். போட்டு கேப்போட உயரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். கேப்போட உயரம் வந்து கரெக்டாக அந்த ஹாம்கோல் முடிகிற இடத்துல நேராக அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, மார்க் பண்ணிட்டு இங்கே ஒரு ஷோல்ட்ரு இந்த வளைவுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்லீவ் நான் எப்படி வரைய சொல்லியிருக்கேன், கீழே இருந்து அப்படியே மேலே, இங்கே மேலே இருந்து அப்படியே கீழே வளைச்சு. ஓகேங்களா, அப்படியே அழகா வளைச்சு கொண்டு வாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பேக்ல கட் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச் வந்துச்சு, அதே சேம் இது 8 இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டா 8 இன்ச் வருது. ஓகேங்களா, நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன், ஸ்லீவையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த வளைவுலாம் கொடுக்குற இடத்துல சிசரை வந்து எடுக்காம அப்படியே கட் பண்ணணும். எடுத்து கட் பண்ணக்கூடாது, எடுக்காம அப்படியே வளைச்சு அழகா கட் பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் நம்ம மார்க் பண்ணோம்ல கையோட கட் பண்ணிருங்க, மறந்துடாம. எக்ஸ்ட்ரா பீஸ் மீன்ஸ் இது மேலே கீழே இருக்கிறது நம்ம வந்து கோடு போட்டோம்ல, அது கட் பண்ணிட்டு அப்படியே திருப்பிட்டு இங்க இருந்து ஒரு 1 இன்ச் கொடுத்துட்டு அப்படியே உள்வளைவு, இந்த வளைவுலையே அப்படியே லைட்டா கோடு மாதிரி போட்டு இழுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, இதுதான் உள்வளைவு எடுத்தடங்கிறதுக்காக ஒரு சின்ன சீசர் கட். ஓகேவா, அடுத்தது கிராஸ் கட்டிங். இந்த பீஸ் வந்து இந்த சைடு வந்து பட்டிக்கு இருக்கட்டும். ஓகேங்களா, இதுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நான் எப்படி இப்போ கிராஸ் கட்டிங் கட் பண்ணுவேன்னு உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோடு மாதிரி இழுத்துட்டு இதுதான் கரெக்டான கிராஸ் விழுகிற இடம். ஓகேங்களா, ஃபுல் கிராஸ். கரெக்டா இது எங்க விழுகுதோ கரெக்டா இதுக்கு நேரம் நம்ம இந்த சென்டர் கணக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா, கரெக்டா இப்படி வச்சுட்டு அப்படியே பேக் அப்படியே வரைஞ்சு எடுத்துக்கலாம். அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டா இருக்கு. இதை எடுத்துறேன் நான். அவ்வளவுதாங்க. நம்ம 1/2 இன்ச் விட்டோம்ல ஸ்டிச்சிங், அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். போட்டு
உள்வளைவு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். முன்னாடி பக்கம் எடுப்போம்ல உள்வளைவு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லைட்டா ஒரு உள்வளைவு. ஓகேங்களா? எடுத்துட்டு சைடு வந்து நம்ம பட்டி சைடு ஜாயின் பண்ற இடத்துல பட்டி கூட ஜாயின் பண்ணிருக்கல அந்த ஸ்டிச்சிங் என்ன அளவுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு கிராஸ் கட்டிங் வந்து நம்ம ரொம்ப இப்படி போட்டு இப்படி ஸ்டிஃபா இழுத்துறாம அதுக்குன்னு இப்படி போடவும் செய்யாம நார்மலா ஓரளவுக்கு நம்ம பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா இழுக்கவும் கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம கையோட நம்ம கைக்கு தெரியணும் இந்த அளவு தான் இழுக்கணும் வைக்கணுங்கிற அந்த மெஷர்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். லைட்டா வச்சுட்டு மார்க். ஓகேங்களா? ரெடி மார்க் அப்புறம் ஸ்டிச்சிங் மார்க். ஓகேவா? மார்க் பண்ணிட்டேன். பண்ணிட்டு நீ கழுத்து வந்து கரெக்டா நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்க ரெடி அளவு அதுல இருந்து வச்சுட்டு கரெக்டா இந்த வளைவுல ஹாம்கோல் ரவுண்ட் எல்லாம் கரெக்டா எடுத்து விட்டுட்டு இந்த கழுத்தோட அளவே என்ன வருதோ அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேல 2 கால் கொடுத்தோமா, கீழே 2.5. அப்படியே கிராஸா ஒரு கோடு போட்டு வளைவு அழகா ஒரு 1/2 இன்ச்சு இங்க ஒரு 1/2 இன்ச்சு இல்ல ஒரு 3/4 இன்ச்சு கணக்கு வச்சு அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கோங்க. இப்ப கழுத்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நான் ஏன் 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு அளக்குறேன்னா இந்த இடம் தானே ஸ்டிச்சிங் அளவு. அதுக்காக இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படிதானே வரும். அதுக்காக இது வந்து 1/4 இன்ச்சுக்கு அதிகமாவே இருக்குது. நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். நம்ம இது கிராஸ் கட்டிங்னா ரொம்ப இழுக்கவும் கூடாது, கரெக்டாகவும் வரணும். அதனால ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணி தான் வைக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வைக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க கரெக்டா இந்த ஷோல்டர்கிட்டே கரெக்டா இருக்கணும். இங்க நம்ம ஹாம்கோல் ரவுண்டு கரெக்டா இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு வளைவு திருப்பியும் செக் பண்றேன். எனக்கு கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? இங்க நம்ம 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் போயிருவோம்ல அதுக்காக அந்த மாதிரி விட்டுட்டு இங்க இந்த பட்டியும் இந்த பீஸும் ஜாயின் பண்ற இடத்துல ஒரு கோடு, அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா அளவு இங்க ஸ்டிச் பண்றதுக்கும் இங்க சென்டர்ல ஒரு பிடி போடலாம் அதுக்கும் ஒரு 3/4 இன்ச் கணக்கு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். கோடு போட்டு இந்த பிளவுஸ்ல நிப்பிள் பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கலாம். 4 இன்ச் வருது. 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கோடு போட்டாச்சு. இது ஸ்டிச்சிங்கான அளவு. ஓகேங்களா? இத்தனை கோடு போடுறேன்னா இது நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக. உங்களுக்கு 1.5 வச்சுக்கலாம். இந்த சைடு 1.5 வச்சுட்டு இங்க 2.75 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அது அப்படியே ஒரு ஏ மாதிரி டிராயிங் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு கோடு ஓகேங்களா போட்டு அப்படியே அழகா இப்போ வளைவு போடுறோம் பாருங்க. நீட்டா அழகா சூப்பரா. அவ்வளோதாங்க, வளைவு போட்டாச்சு, முடிஞ்சுங்க. அவ்வளோதான் கட்டிங். இங்க ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஏன்னா இந்த இடம் பிடிக்கும் போது இங்க உள்ள போயிடும். அதே மாதிரி இங்க ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்காக. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்துடலாமா? 80 பாயிண்ட்ல 37 இன்ச் சைஸுங்க. கிராஸ் கட்டிங் நான் போட்டு எடுத்துட்டேன். அழகான மார்க்லயே வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த வளைவுற இடத்துல எல்லாம் சிசர் எடுக்காம அப்படியே கட் பண்ணுங்க. ஓகேங்களா? அளவு பிளவுஸ் வந்து கரெக்டா இருந்து கஸ்டமர் எந்த ஆல்டரும் சொல்லாம இருந்தாங்கன்னா கரெக்டா 15 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம இங்க சின்ன சிசர் கட் கொடுத்துக்கலாம்.
இதுக்கு நேரம் சும்மா சென்டரும் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சென்டரும் பிடிக்கல, இதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் 1.25 இன்ச் கணக்கு வச்சு பிடிக்கலாம். பிடிச்சிட்டு கீழே ஒரு சிசர் கட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல சின்ன சிசர் கட் நம்ம அடிச்சடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு 1.25 இன்ச். இது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் வீடியோவில் கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம இந்த டாட் பிடிக்கிறது இந்த அளவோட நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிக்கிறது. ஊட்டி எடுக்க போயிருந்தேன். இந்த இடத்துல ஒரு நீடில் மார்க் கொடுத்துட்டா நமக்கு அந்த பக்கம் வந்து மார்க் பண்றது ஈஸி. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த 3 டாட்டையும் மார்க் பண்ணிட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு கையோட நம்ம கட்டிங் போடும்போது இதையும் மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸி. ஒன்னொன்னுக்கும் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு அதுல என்ன அளவு இருக்குன்னு செக் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு சைடு என்ன அளவு வருதோ அதே சைடு அதே அளவு பின்னாடியும் மார்க் பண்ணிட்டோம்னா கஸ்டமருக்கு 2 பக்கம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் எனக்கு லூஸ் இருக்கு டைட் இருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அவ்வளவுதாங்க, கட்டிங் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியா சிம்பிளா கிராஸ் கட்டிங் நான் போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க. கட் பண்ணும்போது கான்ஃபிடென்ஸா கட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கட்டிங்ஸும் ரொம்ப அழகா வரும், ஸ்டிச்சிங்கும் ரொம்ப அழகா வரும். கட்டிங்லேயே நம்ம 50% 50% வந்து கரெக்டா கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங்லயும் நீட்டா வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ பத்தி ஏதாச்சும் குறைகளோ நிறைகளோ இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.